எவ்வாறு இதுல என்ன சொல்றான் மோசிக்கிறனார், நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். என்ன சொல்றான்? நெல் உயிர் தான், நீரும் உயிர் தான். ஆனால் இதையெல்லாம் ஒரு நல்ல மன்னன் அமையவில்லை என்றால், நல்ல தலைமை அந்த நாட்டுக்கு உருவாகவில்லை என்றால் இதெல்லாம் உயிரா இருக்காது. இப்ப நெல்லு நீரும் உயிரா இருக்கா? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். மன்னன் சரியாக இருந்தால் தாண்டா இது உயிரா இருக்கும். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இது பயனற்று போயிடும்ங்கிறான். நல்ல ஒரு தலைமை இல்லை என்றால் இதுவெல்லாம் பயனற்று போகும். இது உனக்கு தெரியுது, பயனற்று போகுதா இல்லையா? நீர் இருக்கா அவனுக்கு? நெல்லை அப்பனும் சித்தப்பனும் விளைய வச்சு கொண்டு வந்து போட்டா வாங்கி உரிய காசை கொடுத்து கொள்முதல் அகவிலையை கொடுத்து ஒரு சேமிப்பு கிடங்களை சேமிக்க துப்புல்ல. சாராய பாட்டில் கொண்டு போய் குளிரூட்டப்பட்ட அறையில பூட்டி ஒரு சிசிடிவி கேமரா வச்சு காவலர்களை காவலுக்கு போக்கிட சனியம் பிடிச்ச அரசு சாப்பிடுற உணவுப் பொருளை தெருவில் போட்டு முளைக்க விடுதுடா பைத்தியக்கார. பாரு, 34 பெரிய ஆறோடு சேர்ந்து 154 ஆறுகள், சிறு சிறு ஆறுகள் நம்ம நிலத்தில் இருந்தது. இப்ப இந்த 34 ஆறு இருக்கான்னு அறிவார்ந்த என் பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். ஆறு இல்லைன்னா என்ன நினைப்பேன்? ஆறு இல்லைன்னா நீர் எது? நீர் இல்லைன்னா சோறு எது? சோறு இல்லைன்னா வயிறு எது? வயிறு இல்லைன்னா உயிர் எது? உயிர் இல்லைன்னா வாழ்க்கை எது? இந்த சுழற்சி, உயிரியல் சுழற்சின்னு அறிஞ்சுக்கணும். காவிரி தென்மண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோடு வைகை பொருணை நதி என மேவிய பல ஆறுவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு நம்முடைய பெரும்பாவனன் பாட்டன் பாரதி பாடுறான். ஆறெல்லாம் இருந்தது சரிதான், இப்ப இருக்குதாங்கிறதான் கேள்வி. அவன் பாடிட்டு போயிட்டான். இதெல்லாம் இந்த நாசத்தை எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டான். இப்ப என்னன்னா, நமக்கு ஆற்றிலிருந்து இதெல்லாம் ஆற்றிலிருந்து ஏரி, கண்மாய், கரணை, தாங்கல், ஏந்தல், ஊரணி, குளம், குட்டை என்று வெட்டி நீங்க ஆற நம்ம உருவாக்கல, அது உருவாக்குறது அருவி. அது மலைமுகடுகள் இருந்து, மலை மார்பிலிருந்து அருவிப்பால் வந்தது, அதிலிருந்து ஆறு வந்தது. ஆறிலிருந்து தான் மற்றது நம்ம ஏரி, குளம், குட்டை, கண்மாய், தாங்கல், ஏந்தல், கரணை இதெல்லாம் நம்ம வெட்டிக்கிட்டோம். குளமெல்லாம் நம்ம வெட்டிக்கிட்டோம். அப்படி வெட்டி நம்ம முன்னோர்கள் எப்படி, பண்டை தமிழர் நம்ம முன்னோர்கள் எப்படி நீர் மேலாண்மையை கையாண்டிருக்கான்னு பாருங்க. ஆயிரத்தி 1970 40,000 நீர்நிலைகள் இருந்திருக்கு. இப்ப 20,000 கூட இல்ல. அதுதான் கொடுமை. 150 லட்சம் குறுக்கம் விளைநிலங்களை வச்சு வேளாண்மை செஞ்ச நாம 120 லட்சம் குறுக்கங்களாக குறைஞ்சிருக்கோம். 30 லட்சம் குறுக்கம் நம்ம ஏக்கர் விளைநிலங்களை விட்டு வெளியேறி இருக்கோம். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை என்று 2 பருவமழைகள் பெய்து இந்த நிலத்தை செழிக்க வச்சது. அதை நான் முதல்ல சொன்ன ஆண்டுக்கு 4300 டிஎம்சி. தென் மாநிலங்கள் அதிக மழைப்பொழிவு பெறுகிற மாநிலத்தில் நம்ம மாநிலம் இருக்கு. நமக்கு போதுமானவனுக்கு மழை நீர் இருக்கு. ஆனா அதை சேமிக்காத பொறுப்பற்றவன்ட்ட அரசு இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதான் பிரச்சனை. இவன் எப்படிப்பட்ட ஆள்னா, கடல் சூரியன் 2 பேரும் தகப்பனும் தாய், நம்ம தாயும் தந்தையும் இணைந்து தூய குடிநீரை கொண்டு அந்த மேகமா மாறி கொட்டுறான் வீட்டு வாசல்ல. பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்கன்னு அதை சேமிக்காம அப்படியே கடல்ல விட்டுட்டு 50,000 கோடி செலவழிச்சு ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ்னு ஒரு முறை. அந்த முறைக்கு சொந்தக்காரன், அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வச்சிருக்கேன், உரியவன் அமெரிக்கான். ஒரு மடக்கு நீ போத்தல் இப்படி அண்ணா குடிக்கிறல, அந்த ஒவ்வொரு மடக்குக்கு அமெரிக்காவுக்கு காசு கொடுக்குறேன். அந்த ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ்ங்கிற முறையில் சுத்திகரிச்சு இவன் கொடுக்குறான். 50,000 கோடி முதலீடு செய்து கடல் நீரை சுத்திகரிச்சு தாரேங்கிறான். நான் ஓ மகன் அதெல்லாம் வேணாம், 50,000 கோடிக்கு கணக்கில்லாத ஏரி, கண்மாய், கோலம், குட்டை, தாங்கல், ஏந்தல் இந்த மாதிரி வெட்டி நீரை தேக்கி தூய குடிநீரை உனக்கு தந்துடுறேன். பாத்துக்க. இவ்வளவு மழை பொழிந்தும்
கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் 100 டிஎம்சி 150 டிஎம்சி 90 டிஎம்சி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம போராடி போராடி கெஞ்சி பெற வேண்டியது இருக்கு. அப்ப என்ன எது காரணம்? பொறுப்பற்ற நோக்கமற்ற தலைவர்கள்ட்ட நீ நாட்டை நம்ம கொடுத்துட்டதுனால நமக்கு இருக்கிற நீரை சேமிக்காம அடுத்தவன்கிட்ட போய் கையேந்தி ஒரு தன்மானமிக்க தமிழினம் அவமானப்பட்டு கொண்டிருக்குது. இவர் காவிரியில அவன் திறந்து விடும் போதெல்லாம் அங்க கர்நாடகாவில் இருக்கிற நச்சு ஆலைகள் இருக்குல்ல, அந்த ஆலைகள் நீரை சேமிச்சு வச்சு, அந்த ஆலையில நச்சு கழிவை சேமிச்சு வச்சு காவிரியில அவன் நமக்கு தண்ணி எப்ப திறக்கிறானோ, எப்ப திறப்பான், அளவு கடந்து நீர் தேங்கிருச்சு அணை உடஞ்சிற மாதிரி தான் திறப்பான். திறக்கும் போது என்ன பண்றான், இந்த ஆலை கழிவு அதில் திறந்து விட்டுறான். நல்லா பாரு, படமா பாரு, எப்படி திறந்து விடுறான் பாரு, எப்படி குப்பையை கொட்டுறான் பாரு, நல்லா கவனிச்சுக்க. நம்முடைய ஆறு குப்பை மேடை ஆக்குறான் பாரு, வெளியேறும் கழிவு எப்படி வருது, என்ன நேரத்தில் வருதுன்னு பாரு, பாரு எப்படி வருது பாரு, ஆலை கழிவு எப்படி நுறையா வருது. எங்கேயும் இல்ல, உன் மேட்டூருக்கு வந்ததுதான். நீங்க கவனிக்கல, நான் கவனிப்பல. நான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குவேன் நினைக்கிறேன்? அதிகபட்சம் 3, இல்லைன்னா 2. ஏன் தூங்குறது இல்ல? என் இனம் தூங்கிருச்சு, நான் முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அண்ணல் அம்பேத்கர்கிட்ட போயிட்டு காந்தி தூங்கிட்டாரு, நேரு தூங்கிட்டாரு, எல்லாரும் தூங்கிட்டாங்க, நீங்க ஏன் அம்பேத்கர் இன்னும் தூங்காம இருக்கீங்கன்னு. அவங்க மக்கள் எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க, அவங்க நிம்மதியா தூங்குறாங்க. என் மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. புரியுதா? அவர் நிலைமைதான் எனக்கு. நொய்யலாற்ற பாரு, நொய்யலாற்றுல போகுது எப்படி சாய கழிவு ஆலை கழிவு பாரு. அமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க, என்னங்க இப்ப நுரன்னு, மக்கள் போட்டு குளிச்ச சோப்பு நுரங்கன்றான். ஏய், ரொம்ப புத்திசாலியான அமைச்சர்கள், அறிவு சிறந்தவர்கள் பாரு. இது எதுக்கு அண்ணன் காட்டுறேன், இவர் ஆறு எப்படி இருக்கு பாரு. இந்த ஆறு, இந்த தண்ணீர் ஆறெங்கும் ஓடுது, ஓடும்போது விஷம் ஓடுது, நஞ்சு ஓடுது, காட்டு விலங்குகள் குடிக்குது, பறவை குடிக்குது, நிலத்துக்குள்ள இந்த நீரே இறங்குது, இந்த விஷமே இறங்குது. இந்த நீரை பாய்ச்சி நெல்லு, அரிசி, நெல்லு, சோளம், கம்பு, வாழை, தென்னை எல்லாம் விளையுது. என்னவா விளையும்? என்னவா விளையும்? நச்சு நீரை வேர்ல ஊத்தினா நச்சு தான் விளையும். இத அண்ணனை தவிர யாரும் உனக்கு சொல்லித்தர மாட்டான். ஏன்னா நான் தான் உன்னை பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். மத்தவெல்லாம் இவரு, மத்தவெல்லாம் உனக்கு அதை தாரேன், கார் தாரேன், மோட்டர் பைக் தாரேன், உருண்டை சில்லி தாரு, சிலிண்டர். நான் ஏமாத்த வரல, இந்த கேவலத்தை எல்லாம் மாத்தணும் வந்திருக்கேன். பாரு, உன் ஆற ஒரு தடவை பாரு, உன் ஆற பாரு, பாரு ஆற பாரு, பூமி தாயின் ரத்த நரம்ப பாரு எப்படி இருக்கு பாரு. இப்ப என்ன பண்றேன், இந்த ஆற பூரா உயிர்ப்பிச்சிடறேன். ஒரு சொட்டு கழிவு நீரோ சாய நீரோ உள்ள போகாது. ஏன் உட்கார்ந்துருக்க யாரு பதவியில, உனக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆள்னு. இப்ப இந்த கழிவு நீரெல்லாம் வெளியேற்ற 2 கரையிலையும் பெரும் குழாய்களை வச்சிடுறேன். இந்த கழிவை கொண்டு இந்த குழாயில வச்சு வெளியே எடுத்துக்கிட்டு போயிடுறேன். ஒரு சொட்டு கழிவை என் ஆறுல எப்படி சுத்தமா வச்சிருக்கேன் பாரு. ஏன்னா சொன்னா செய்வேன், நீ நம்பு நம்பு பாரு. ஆறெல்லாம் புதுப்பிச்சு உயிர்ப்பிச்சுக்கிறேன். நீரை தேக்கிறதுக்கு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையை கட்டிக்கிறேன். பாலாறுல 33 கிலோமீட்டர், ஆந்திராவில் 133 கிலோமீட்டர் நமக்கு ஓடுது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 15 கிலோமீட்டருக்கு ஒன்று கட்டினாலே போதும். ஆனால் 5 கிலோமீட்டருக்கு ஒன்று, 5 கிலோமீட்டருக்கு ஒன்றா 2 கிலோமீட்டருக்கு ஒன்று ஒன்றா கட்டி 33 கிலோமீட்டர்ல 15-20க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டிட்டாரு. நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது, ஒரு தடுப்பணையும் இல்லை. தலைவனுக்கு பல துணை இருக்கு, ஒரு அணையும் இல்லை. பாத்துக்க, துணையை கட்டினா ஒரு அணையும் கட்டல, ஒரு துணையும் கட்டல. நம்ம தாத்தா காமராஜ் பல அணையை கட்டினா. பாத்துக்க, இப்ப என்ன பண்ற, ராசி மணல்ங்கிற இடத்துல நம்ம ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குறோம், அணையை கட்டுறோம். அங்க தண்ணி வீணா போய் கலக்குது. அதை தடுத்துக்கிட்டோம்னா நமக்கு காவிரி டெல்டா மேட்டூர் இந்த பகுதி பாசனத்துக்கு போதும். ஒன்னா பாரு அண்ணன் என்னென்ன சொல்றேன்னு பாரு. ஏன்னா எதையும் கப்பலில் சொல்லல, இந்த ஓடுவார அந்த தண்ணியை தடுப்பேங்கிறேன். இது பாண்டியார் பொன்னம்பலா எங்க ஊட்டி கொடைக்கானல் அந்த பகுதியிலிருந்து போகுது. எங்க போகுது? கேரளாவுக்கு போகுது. 6 மாவட்டத்தை, கேரளா மாவட்டத்தை நம்ம தண்ணீர் செழிக்க வைக்குது. இங்க அணையை கட்டுவோம்னு ஆரம்பிச்ச இந்திரா காந்தி கேரளாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கிறாங்க, இங்க துணை சக்தியா இருக்கிறாங்க.
ஒட்டுக்கட்சியா இருக்காங்க. அந்த இடத்தை தக்க விட்டுறக்கூடாதுன்ட்டு அந்த அணையை கேரள மக்கள் போராடணும்னு நிறுத்திட்டாங்க. இப்போ உங்க மகன் என்ன பண்றேன், எவன் போறனாலும் அங்க அவளை இல்லை, நான் கட்டான அணைய கட்டிடுறேன். கட்டி என்ன பண்றேன் பாரு, இங்க போடுறேன். பாண்டியாறு பொன்னம்பலால எனக்கு தேவையான நீர் இருக்கு, இங்க பாரு தடுத்து நிறுத்தி என்ன பண்றேன், பெரிய குழாய்ங்கிறோம்ல, பெருங்குழாய், ராட்சச குழாய் மூலமா கொண்டு வந்து மேட்டூர்ல ஊத்திடுறேன். ஏன் நான் சொன்னா செய்வேன். நீ இந்த பாரு தூய குடிநீரை நானே உனக்கு கொடுத்துருவேன், நானே கொடுத்துருவேன். கல்வி, மருத்துவம், குடிநீர் சந்தை பொருள் இல்லை. இது மூன்றும் விற்பனை பண்டமா மாறிவிட்ட நாடு நாடு இல்லை, சுடுகாடு. என அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், ஊடக உயிர்களின் உயிர்ப்பாளாக இருக்கிற நீர் சந்தையாகி விற்பனைக்கு வந்துருச்சு என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. இது மூன்றை நான் தரம் உயர்த்தி என் மக்களுக்கு கட்டணம் இல்லாம கொடுத்துறேன், சரியா கொடுத்துறேன், சமமா கொடுத்துறேன், தரமா கொடுத்துறேன். நம்பு, நான் கொடுப்பேன். பாரு, தண்ணீருக்கு அலையிறத பாரு, உலகெங்கும் மக்களை பாரு எப்படி. இப்ப தூய குடிநீருக்கு தண்ணீர் நிலையம் வச்சிடறேன், வீட்டு வாசல்ல குழாயை கொண்டு வந்து ஊத்திடுவேன். நீ எந்த பிரச்சனையும் இல்லாம எடுத்துக்கிற வேண்டியதான். இது எங்க அப்பா என்ன சொல்றாரு நம்மாழ்வார், நீ தண்ணிய பூமிக்குள்ள தேடாதரா, வானத்துல தேடுன்னு. வானத்திலிருந்து உனக்கு யார் கொண்டு வருவா, மரம் தான் கொண்டு வரும். மேகம் அப்படி மிதந்துகிட்டு இருக்குல்ல, அதை அறுவடை செஞ்சு மழையா பூமிக்கு கொண்டு வர்ற ஆளு நம்மால் தான், மரம் தான். அப்ப என்ன பண்ணுவேன், மரம் வளர்ப்பேன். எப்படி வளர்ப்பேன், 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் போட்டு. இது ரெண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க, நிலத்தின் வளத்தை எந்த கொம்பனாலும் சிதைக்க முடியாது. அதான் எங்க அப்பா சொல்றாரு, குடிநீரை பூமிக்குள்ள தேடாதரா, ஆகாயத்துல தேடுறான். இவ்வாறு குடிநீரை இலவசமாக தரல, மிக்சி கொடுத்துருச்சு, கிரைண்டர் கொடுத்துருச்சு, பார்த்துக்கிட்டே வா, மடிக்கணினி கொடுத்துருச்சு, எல்லாம் கொடுத்துருச்சு. ஆனா தண்ணீரை தர முடியல. ஏன்னு, தண்ணீரை இலவசமா கொடுத்தா தண்ணீரை உறிஞ்சி விற்கிறான்ல, அப்பலோ, கின்லே, மினரல், இவன் பாதிக்கப்பட்டுருவான். அவன் பாதிக்கப்பட்ட இவனுக்கு என்ன, அவன்கிட்ட இருந்து வர்ற 300-400 கோடி கமிஷன் இருக்குல்ல, அது போயிடும். அதனாலதான் இவங்களை தலைவர்கள் இல்லை, தரகர்கள், புரோக்கர்கள், கமிஷன் பாய்ஸ் என்று சொல்றது காரணம் தான்.